வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடிப்படை உறுப்பினர்கள் முதற்கொண்டு இங்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்கு கொடுத்தா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்தியாவே நம்மள அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க? நாடாளுமன்ற தேர்தல்லையே நம்ம அந்த 30 லட்சம் வாக்குகளை வாங்க மாட்டோம்னு தான் சவால் விட்டாங்க. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல். அதை சஸ்டெயின் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய சாதனைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி அதை விட 5 லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்கோம்னா இப்ப எவ்வளவு பெரிய சாதனை நம்ம பண்ணியிருக்கோன்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனா இப்போ நம்மளை விமர்சிக்கிறவங்களே டெபாசிட் வாங்கல, ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்றாங்க. அப்ப அந்த கணக்கை துவங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு 5 நாள் தங்கியிருந்து, 2 நாள் தங்கியிருந்து, 10 நாள் தங்கியிருந்து, அப்பதான் அந்த சுழற்சி முறையில நம்ம மக்கள்லாம் இயங்க முடியும். ஒரே பேட்ச் ஆஃப் டீம் ஒரு 10 நாள் 15 நாள் 30 நாள் தங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலையும் நம்ம அதுதான் சந்திச்சோம். ஆட்கள் வராங்க, ஆனா 2 நாள்லயே போயிடுறாங்க. வேற பேட்ச் மாத்தலாம்னும் போது திரும்ப அந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களே கண்டினியூ ஆடுற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் பெண்களா கூட இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பங்கை கொடுக்கும் பட்சத்துல இது ஒரு வெற்றியாவே மாத்தலாம், இல்லை மாத்தியே ஆகணும், வேற வழி இல்லை. மக்கள்கிட்ட முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் பெரிய கட்சி இல்லை, இவங்கெல்லாம் ஜெயிக்க போற கட்சி இல்லை, அதனால நம்ம எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற. ஆனா நம்ம நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கணக்கு தொடங்க வேண்டியதுதான் வேலை. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளவு புறக்கணிச்சோம், இவ்வளவு தூக்கி போட்டோம், நம்மளாம் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லை, அப்படி இருந்தாலும் இவங்க மாநில அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம பரப்புரையே வேற ஸ்டைல்ல இருக்கும். நீங்க இன்னும் பலம் சேர்த்தீங்கன்னா வெற்றியே வந்துடலாமா? இத்தனை நாள் நீங்க இதெல்லாம் ஒரு கட்சியா நினைச்சீங்க, ஆனா இப்போ ஒரு கட்சியா மாறிட்டோம். இப்போ கொஞ்சம் நீங்க தூக்கிட்டீங்கன்னா போதும், நாங்க வெற்றி பெற்று வந்துடலான்ற ஒரு ஆசை அவங்க கிட்ட கொண்டு புரிதலை கொண்டு நம்ம மக்களிடம் நெருங்கி போய் பழகும் பட்சத்துல இது கண்டிப்பா விக்கிரவாண்டி நமக்கான ஒரு தொகுதியா இருக்கும். அது மக்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நினைச்சா 100க்கு 100 அது சாதகமா இருக்கும். அதை மாத்தலாம். அதனால மக்கள் எல்லாருமே அண்ணனோட கை கோர்த்து நம் இன மீட்சிக்காக போராடணும், அதுல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன்.